பாராளுமன்றத்தில் அமமுக எந்த கட்சியோடும் போட்டிருக்காங்க வாய்ப்பு இருக்குங்களா? அது எப்போது அறிவிப்பு வெளியாகும்? எல்லாம் முடிவுக்கு வந்த பின்பு பேச்சுவார்த்தை எல்லாம் பேசியிருக்கோம். முடிவுக்கு வந்த பின்பு உரிய நேரத்தில் நான் தெரிவிப்பேன். எந்த கட்சியுடன் சார் எல்லா விஷயங்களையும் கூட்டணியின் உறுதி பெற்று முடிவு பெற்ற பிறகு சரி. சார், நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இது வரைக்கும் இல்லை. யாரு? சரி, அந்த கட்சியோட முடிவு, அதை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? அது ஒரு நேஷனல் சென்டிமெண்ட். இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அயோத்தியில் கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது. உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு. நேற்று ராமர் கோயில் திறக்கப்பட்டது. உண்மையே அது இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வாங்க. இதுல என்னுடைய கருத்து என்ன இருக்கு? நீதிமன்றம் சொல்லிவிட்டு திரு பன்னீர்செல்வம் அதை பற்றி தொடர்ந்து முடிவு செய்வார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு கோவில்கள் வந்து நேரலை செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டது. திமுக மற்றும் காவல்துறை செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து அதை கோர்ட்டுக்கு போயிட்டு அதை வந்து உத்தரவு வாங்கி அப்புறம் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது சில தேவையற்ற நிகழ்வுகளை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம். கோயில்களில் அங்கே கோயில் திறக்கிறாங்க. இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அந்த திறப்பு விழாவை பிரைவேட் இடங்களில், தனியார் கோயில்களில், தனியார் மண்டபங்களில் அவங்க ஒளிபரப்பு செய்யறது, அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்க வேண்டாம்ங்கிறது தான் எல்லோருடைய கருத்து. உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்கின்ற அளவிற்கு அதை பெரிதுபடுத்தியிருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. ஆளுநர் பங்கேற்ற ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வந்து ஆளுநர் வருகை நிகழ்ச்சியில மாணவர்கள் வந்தாங்க. வருகை பதிவு துணைவேந்தர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. மாணவர்கள் வந்து ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு வந்தாதான் வருகை பதிவுப்படணும்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாள் விழாவை கொண்டாடப்படுகிறது சார். அந்த விழாவுக்கு வந்து மாணவர்கள் வந்து வந்தா மட்டும்தான் வருகை பதிவு செய்யப்படும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை ஆளுநர் துணைவேந்தர் அறிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் அவசியம் வரணும்னு சொல்றாரா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பெரிய தேச போராட்ட தலைவர். அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு அவசியம் வரணும்னு துணைவேந்தர் சொல்லி இருக்கலாம். அதுல என்ன தவறு இருக்கு?